Dear children, in previous class we have learnt chromosomal theory of inheritance, its historical development, salient features and comparison between gene and chromosomal behavior. In this class we are going to learn about linkage. Linkage means பிணைப்பு, that is union. The close association of genes on the same chromosome is called linkage. ஒரே குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் நெருக்கமாக பக்கத்தில் இருந்தால் அது linkage. You know that the genes which determine the character of an individual are carried by the chromosomes. ஒரு ஆர்கானிசத்தோட கேரக்டரை தீர்மானிக்கிற ஜீன்ஸ் குரோமோசோமில் இருக்குது. இந்த குரோமோசோம் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த ஜீனை எடுத்துகிட்டு போகுது. The genes for different characters may be present either in the same chromosome or in different chromosomes. வேறு வேறு கேரக்டர்ஸ்க்கு காரணமாக இருக்கிற ஜீன்ஸ் ஒரே குரோமோசோம்லேயும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் குரோமோசோம்லேயும் இருக்கலாம். இப்போ மெண்டல் பைசம் சட்டைவம்ங்கிற பீ பிளான்ட்டில் 7 கேரக்டர்ஸில் ஆராய்ச்சி பண்ணார் இல்லையா? அந்த பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்குரிய ஜீன்ஸ் ஒரே குரோமோசோம்லேயும் இருந்தது, வேறு வேறு குரோமோசோம்லேயும் இருந்தது. இப்போ பாட் ஷேப், பிளான்ட் ஹைட், ஃப்ளவர் பொசிஷன் இது மூணும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ்க்குரிய ஜீன்ஸ் ஒரே குரோமோசோமில் இருக்குது. ஆனால் இப்போ சீட் ஷேப், பாட் கலர் இது ரெண்டும் வேறு வேறு கேரக்டர்ஸ். இது ரெண்டும் வேறு வேறு குரோமோசோமில் இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸ் மெண்டலோட லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படி தானாகவே தனித்தனியாக பிரிஞ்சு போகும் கேமிட் ஃபார்மேஷனில். இப்போ மெண்டல் பண்ண டைஹைப்ரிட் கிராஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சீட் ஷேப், சீட் கலர் அப்படின்னு 2 கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு. இந்த 2 கேரக்டருக்குரிய ஜீனும் வேறு வேறு குரோமோசோம்ஸில் இருந்தது. அதனால் மெண்டலோட லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படி ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சது. இந்த டைஹைப்ரிட் கிராஸில் சீட் ஷேப் ரவுண்ட், சீட் கலர் எல்லோ உள்ள பிளான்ட்டை சீட் ஷேப் ரிங்கிள், சீட் கலர் க்ரீன் உள்ள பிளான்ட்டோட கிராஸ் பண்ணார். அதில் ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் சீட் வித் எல்லோ காட்டிலிடன் பிளான்ட்டு கிடச்சது. F1 ஜென்ரேஷனை செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது இந்த லோக்கஸில் உள்ள ஜீன் இந்த லோக்கஸில் உள்ள ஜீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லா ஜீன்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படி தனித்தனியாக கேமிட் ஃபார்ம் பண்ணுது. F1 ப்ராஜனியை ஹோமோசைகஸ் ரெசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணும்போது, அதாவது டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் ரெசசிவ் பேக் கிராஸ். இந்த டெஸ்ட் கிராஸில் பேரண்டல் காம்பினேஷனும் நியூ காம்பினேஷன் உள்ள பிளான்ட்ஸும் 1:1:1:1 ரேஷியோவில் கிடச்சது. இது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படி கேமிட்ஸ் ஃபார்மேஷனில் ஜீன்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சதுனால கிடச்சது. சீட் ஷேப்புக்குரிய ஜீனும் சீட் கலருக்குரிய ஜீனும் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் இருந்ததுனால தனித்தனியாக பிரிஞ்சு இந்த காம்பினேஷனில் பிளான்ட்ஸை உருவாக்குச்சு. எல்லாமே ஈக்குவல் காம்பினேஷனில். இந்த கிராஸை மெண்டல் பைசம் சட்டைவம்ங்கிற பீ பிளான்ட்டில் பண்ணார். But biologists came across certain genetic characteristics that did not assort out independently in other organisms after Mendel's work. மெண்டலோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிறகு சில பயாலஜிஸ்ட் வேறு சில பிளான்ட்ஸில் சில கேரக்டர்ஸ் தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தாங்க. One such case was reported in sweet pea, that is Lathyrus odoratus. லத்தைரஸ் ஒடோரேட்டஸ்ங்கிற ஸ்வீட் பீல இந்த ஆராய்ச்சி பண்ணாங்க. திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் டன் பை வில்லியம் பேட்சன் அண்ட் ரெஜினால்ட் சி புன்னட் இன் 1906. They crossed one homozygous strain of sweet pea having purple flowers and long pollen grains with another homozygous strain having red flowers and round pollen grains. Purple color ஃப்ளவரும் லாங் போலன் கிரெயின்ஸும் உள்ள பிளான்ட்டை ரெட் கலர் ஃப்ளவரும் ரவுண்ட் போலன் கிரெயின்ஸ் உள்ள பிளான்ட்டோட கிராஸ் பண்ணாங்க. ரெண்டுமே ஹோமோசைகஸ் பிளான்ட்ஸ், தட் இஸ் பியூர் ப்ரீடிங் பிளான்ட்ஸ்.
இதில் பர்பிள் ஃப்ளவர் வித் லாங் pollen grains உள்ள பிளான்ட்டு டாமினன்ட், ரெட் கலர் ஃப்ளவர் வித் ரவுண்ட் pollen grains உள்ள பிளான்ட்டு ரெசசிவ். ஸோ ஆல் த F1 progenies had purple flower and long pollen grains, indicating purple flower long pollen was dominant over red flower round pollen. When they cross the F1 with double recessive parent, it is called test cross. In results, F2 progenies did not exhibit in 1:1:1:1 ratio as expected with independent assortment. A greater number of F2 plants had purple flowers and long pollen or red flowers and round pollen. அதாவது 4 different combination உள்ள பிளான்ட்ஸு 1:1:1:1 ஈக்குவல் ரேஷியோவில் வராமல் பேரண்டல் கேரக்டர் உள்ள பிளான்ட்ஸ், அதாவது பர்பிள் ஃப்ளவர்ஸ் அண்ட் லாங் போலன், ரெட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரவுண்ட் போலன், பேரண்டல் கேரக்டர்ஸ் உள்ள பிளான்ட்டு மட்டும் அதிகபட்சமாக வந்தது. Let us see this cross in detail afterwards. So they concluded that genes for purple color and long pollen grains and the genes for red color and round pollen grains were found close together in the same homologous pair of chromosomes. அதாவது இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்குரிய ஜீன்ஸும் ஒரே ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் பக்கத்தில் இருந்தது தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. These genes do not allow themselves to be separated. அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துருந்தா வேறு பெஞ்சுக்கு மாற மாட்டீங்கல்ல நீங்கள், அது மாதிரி. ஸோ they do not assort independently. This type of tendency of genes to stay together during separation of chromosomes is called linkage. அதாவது குரோமோசோம்ஸ் மியாசிஸில் பிரியும் போது இந்த ஜீன்ஸ் எல்லாம் ஒன்றாவே இருக்கும், சேர்ந்தே இன்ஹெரிட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் linkage. Genes located close together on the same chromosome and inherited together are called linked genes. அதாவது எந்த ஜீன்ஸு ஒரே குரோமோசோமில் சேர்ந்து இருந்து ஒன்றாவே இன்ஹெரிட் ஆகுதோ அந்த ஜீன்ஸ்க்கு பேர் லிங்க்டு ஜீன்ஸ். இது மாதிரி ஜீன்ஸ் ஒன்றாவே சேர்ந்து இன்ஹெரிட் ஆகிற நிகழ்வுக்கு பெயர் linkage. These are the linked genes. This is gene number 1, this is gene number 2. They locate close together. So they are called linked genes. But the two genes that are sufficiently far apart on the same chromosome are called unlinked genes or syntenic genes. Such condition is known as synteny. These are the unlinked genes. This is gene number 1, this is gene number 2. They are present in different chromosomes. They are also unlinked genes. Gene number 1, gene number 2, they are present in the same chromosome. It is also called unlinked genes. This condition is known as synteny. It is to be differentiated by the value of recombination frequency. இந்த linked ஜீன்ஸையும் unlinked ஜீன்ஸையும் recombination frequency வேல்யூவை வச்சு நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். மியாட்டிக் செல் டிவிஷனில் கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது ப்ரோஃபேஸ் 1ல் பேக்கேட்டின் ஸ்டேஜில் குரோமோசோம்ஸில் கிராசிங் ஓவர் நடக்கும். இதில் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸோட செக்மெண்ட்ஸ் பிரேக் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ஆன பிறகு பிரேக் ஆன செக்மெண்ட்ஸ் ரெண்டும் ரீகம்பைன் ஆகும். அதாவது பிரேக் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆன செக்மெண்ட்ஸ் மறுபடியும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகும். இது அதோட அல்லீல்ஸில் புது ரீகாம்பினேஷனை உருவாக்கும். இதுதான் ரீகாம்பினேஷன். இந்த ரீகாம்பினேஷன் நடக்கிற ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ, அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு ரீகாம்பினேஷன் எந்த ரேட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சால் அது லிங்க்டு ஜீன்ஸா அன்லிங்க்டு ஜீன்ஸான்னு தெரிஞ்சுக்கலாம். அன்லிங்க்டு ஜீன்ஸாக இருந்தால் தூரம் இருக்கிறதுனால தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்போ ரீகாம்பினேஷன் ஆகிற சான்ஸு அதிகமாக இருக்கும். ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வேல்யூ 50%க்கு மேலே இருக்கும். இதே லிங்க்டு ஜீன்ஸாக இருந்தால், அதாவது அது பக்கத்தில் இருக்கும், ஸோ அது சேர்ந்தே தான் போகும். அப்போ ரீகாம்பினேஷன் கம்மியாக நடக்கும், புது காம்பினேஷன் உருவாகாது. ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 50%க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அன்லிங்க்டு ஜீன்ஸாக இருந்தால் தூரம் இருக்கிறதுனால கிராசிங் ஓவரில் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அப்போ புது காம்பினேஷன் உருவாகிற சான்ஸ் அதிகமாக இருக்கும். ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் 50%க்கு மேலே இருக்கும்.
லிங்க்டு ஜீன்ஸாக இருந்தால் சேர்ந்தே போகும், புது காம்பினேஷன் நிறைய உருவாகாது, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 50%க்கும் கம்மியாக தான் இருக்கும். Now let us see the cross which was done by William Bateson and Reginald C. Punnett in Sweet Pea Lathyrus odoratus. They crossed homozygous purple flower and long pollen plant with red flower round pollen plant. They are pure breeding plants. Genotype of purple flower and long pollen is capital P, capital L, capital P, capital L. Genotype of red flower and round pollen is small p, small l, small p, small l. You need not draw the diagram of chromosomes in exam. It is given only for your understanding. Genes chromosomeல linked genes-ஆக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரீகாம்பினேஷன் ப்ராஜனி ப்ரொடியூஸ் ஆகிறத ஐடென்டிஃபை பண்ணவும் இதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் இது வரைய உங்களுக்கு நேரமும் இருக்காது, வரைஞ்சா குழம்பிடுவீங்க. ஸோ யூ கேன் ரைட் ஒன்லி த லெட்டர்ஸ் கிளியர்லி. This plant produced capital P, capital L gamete. This plant produced small p, small l gamete. After fertilization, in F1 generation, they both produced heterozygous purple flower long pollen plant. They express dominant character. Its genotype is capital P, capital L, small p, small l. Heterozygous. The heterozygous F1 progenies are test crossed with recessive parent, that is with red flower, round pollen. F1 progeny produced 4 different gametes. They are capital P, capital L, small p, small l, capital P, small l, small p, capital L. Recessive parent produced only small p, small l because it is homozygous. So it produced only one gamete. Now let us see the genotype and phenotype of F2 generation plants. Capital P, capital L joins with small p, small l and produce capital P, capital L, small p, small l. Capital P, small l joins with small p, small l and produce capital P, small l, small p, small l. Small p, capital L joins with small p, small l and produce small p, capital L, small p, small l. This small p and small l joins with small p and small l and produce small p, small l, small p, small l. This is the genotype of F2 generation. This capital P, capital L, small p, small l genotype will give purple long because capital P and capital L are dominant genes. This small p, small l, small p, small l genotype is recessive and produce red round plants. Both are parental progenies. Purple long, red and round. Here in this genotype, capital P is present, so it produces purple flower. There is no dominant L gene, so small l produces round pollen. So the phenotype is purple round. In the next one, small p produces red flowers as it is recessive of capital P. Capital L produces long pollen, so the phenotype is red long. These two are recombinant progenies. This is the usual dihybrid F2 generation plants. But the ratio of these plants is different from Mendel's dihybrid cross. In Mendel's dihybrid cross, both parental and recombinant plants are produced in the ratio of 1:1:1:1. But here it is 7:1:1:7. Here the number of parental progenies are greater than the new combination plants. Purple round and red long are recombinant progenies. They are less in number. But here the parental combination plants are 88. Totally 88. இப்போ 100 plants produce ஆனால் அதில் 88 plantsல dominant parental combination 44, recessive parent combination 44. ஆனால் recombinant ஆன progenies 12. இதுக்கு காரணம் dominant characters purple and long genes linked genes-ஆ இருந்தது. recessive characters red and round linked genes-ஆ இருந்தது. ஸோ மியாசிஸ் டிவிஷனில் கிராசிங் ஓவர் நடக்கும்போது
தனித்தனியாக பிரியாமல் சேர்ந்தே இன்ஹெரிட் ஆனது. அதனால் பேரண்டல் காம்பினேஷன் பிளான்ஸ் அதிகமாக இருந்தது. இந்த ஜீன்ஸும் லிங்க்டு ஜீன்ஸுங்கிறதுனால கிராசிங் ஓவரில் தனித்தனியாக பிரியறதுக்கான சான்ஸு குறைவாக இருந்தது. அதனால் ரீகாமினன்ட் ப்ராஜனிஸ் 12% மட்டும் உருவானது. நான் ரீகாமினன்ட் ப்ராஜனிஸ், அதாவது பேரண்டல் காம்பினேஷன் ப்ராஜனிஸ், நான் ரீகாமினன்ட் ப்ராஜனிஸ், அதாவது பேரண்டல் காம்பினேஷன் ப்ராஜனிஸ் ப்ரீடாமினண்ட்டாக இருந்தது. இப்போ நாம் F1 ப்ராஜனியில் கேமிட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் எக்ஸாமுக்கு வராது, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது F1 ப்ராஜனி. இட் இஸ் heterozygous purple long, capital P, capital L, small p, small l. So heterozygous. But they are homologous chromosomes. It is a pair of homologous chromosomes. இது ஒரு homologous chromosome, இது ஒரு homologous chromosome. homologous chromosomeனா ஒரு கேரக்டருக்குரிய ஜீன் இந்த இடத்துல இருந்தால் இந்த homologous chromosomeலையும் அந்த ஜீன் அதே இடத்துல இருக்கும். இது டாமினன்ட் பர்பிள்க்குரிய ஜீன், அதோட ரெசசிவ் ரெட் கலர் அதுக்கு நேராக இருக்குது. டாமினன்ட் லாங் போலனுக்குரிய ஜீன், அதோட ரெசசிவ் ரவுண்ட் போலன் இங்கே இருக்குது. தே ஆர் லிங்க்டு ஜீன்ஸ், ஸோ பக்கத்தில் இருக்குது. மியாட்டிக் டிவிஷனில் கேமிட் ஃபார்மேஷன் அப்போ ஒவ்வொரு ஹோமோலாகஸ் குரோமோசோமும் ரெப்ளிகேட் ஆகி டெட்ரட் கண்டிஷனுக்கு வரும். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் ரெப்ளிகேட் ஆகி டெட்ரட் 4 குரோமேட்டிட்ஸ் உருவாக்கும். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமும் 4 குரோமேட்டிட்ஸ் உருவாக்கும். அதுக்கப்புறம் கிராசிங் ஓவர் நடக்கும். இது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், இது சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், இது ரெண்டும் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்க்கு இடையில் கயாஸ்மா ஃபார்ம் ஆகும். இங்கே கிராசிங் ஓவர் நடக்கும். இந்த கயாஸ்மா எக்ஸ் ஷேப்ட் ஆர் கிராஸ் ஷேப்டில் இருக்கும். இந்த கயாஸ்மாவில் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸோட செக்மெண்ட்ஸ் பிரேக் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பிரேக் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆன செக்மெண்ட்ஸ் மறுபடியும் சேர்ந்து ரீஜாயின் ஆகும், அதாவது ரீகம்பைன் ஆகும். ஸோ அதோட அல்லீல்ஸில் புது காம்பினேஷன் உருவாகும். இங்கே கேபிட்டல் P இருந்தது, இங்கே கேபிட்டல் L இருந்தது. இந்த கேபிட்டல் L இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, இங்கே இருக்கிற ஸ்மால் எல் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஸோ இது ஒரு ரீகாம்பினேஷன், இது ஒரு ரீகாம்பினேஷன். கேபிட்டல் P ஸ்மால் எல், ஸ்மால் p கேபிட்டல் L. இது ரெண்டும் நான் ரீகாம்பினன்ட், இது ரெண்டும் ரீகாம்பினன்ட். இது ரெண்டுமே லிங்க்டு ஜீன்ஸ், அதனால் கிராசிங் ஓவர் நடக்கிற சான்ஸு ரொம்ப குறைவு. இங்கே கிராசிங் ஓவர் நடந்து 2 ஜீனுக்கும் இடையில கயாஸ்மா ஃபார்ம் ஆனதுனால ரீகாம்பினன்ட் ஆச்சு. ஸோ தீஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ப்ரொடியூஸ் 4 gametes. கேபிட்டல் P கேபிட்டல் L, capital P small p capital L, small p small l. They both are recombinant gametes. Now let us calculate recombinant frequency. Recombinant frequency is equal to number of recombinant progenies divided by total number of progenies into 100. Number of recombinant progenies 12, total number of progenies 100. So 12 divided by 100 into 100, it gives 12%. Here recombinant frequency is less than 50%. So these genes are linked genes. Okay children, we have learnt linkage. In next class let us learn coupling and repulsion theory and kinds of linkage. Thank you children.